நெருக்கடியை சாமர்த்தியமாக கையாண்டது இந்தியா. எதிர்க்கட்சியினரால் பரப்பப்பட்ட பொய் வதந்திகள் முறியடிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். திமுகவுக்கு புதிய பாதை அமைக்க வேண்டியது அவசியம். தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம். பாஜவில் 55 வயதுக்கு குறைவானவர்களுக்கு பதவிகள் வழங்க திட்டம். தமிழக பாஜ தலைவராக இளைஞரை நியமிக்கவும் பாஜ தேசிய தலைவர் நிபின் முடிவு. தமிழக மின் தேவைக்கு கை கொடுக்கும் காற்றாலை மின் உற்பத்தி. தொடர்ந்து 5 நாட்களுக்கும் மேலாக 10 கோடி மின் யூனிட் கிடைத்ததாக அதிகாரிகள் தகவல். மும்பையில் கொட்டி தீர்த்தது கனமழை. ரெட் அலர்ட் காரணமாக பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள். காங்கிரஸ் எம்பி சுக்ஜிதர் சிங் ரந்தாவா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. பஞ்சாப் காங்கிரஸ் 2ஆக உடைய உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கணிப்பு. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகன செயல்திறன் மேம்படும். மைலேஜ் அதிகரிக்கும் எனவும் ஆய்வில் தகவல். திருட்டுத்தனமாக பகிரப்படும் திரைப்படங்கள் மீண்டும் சிக்கியது டெலிகிராம் செயலி. கெடு விதித்தது மத்திய அரசு.